இந்த படத்தோட ஹீரோவுக்கு அம்மா, அப்பா, சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு அனாதையா தான் அவன் வளர்ந்திருப்பான். ஆனா அவனுக்கு அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்கன்னு தனக்குன்னு எல்லாரும் வேணும்னு ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும். அதே நேரத்துல ஹீரோயின் மேல ஒரு அளவு கடந்த காதலும் இருக்கும். காதலுக்காகவும், அவனோட சின்ன வயசு ஆசைக்காகவும் அவன் நெறைய பொய் சொல்லுவான். நெறைய ஃப்ராடு வேலைலாம் பண்ணுவான். இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு பல தடை வரும். எல்லாத்தையும் தாண்டி அவன் நினைச்சது நடந்துச்சா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே அருமையான ஒரு காமெடி கலாட்டா படம். நெறைய இடத்துல நம்மள விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. ஹம் தோ ஹமாரே தோன்னு 2021ல வெளியான ஒரு ஹிந்தி படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே குட்டி பையனா இருக்க நம்ம ஹீரோவ தாங்க காட்டுவாங்க. அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. ரோட் சைடு இருக்கிற ஒரு கடையில எடுபிடி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கடையோட ஓனர் தான் நம்ம ஹீரோவுக்கு பேர் வச்சு 3 வேளையும் சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்குன்னு இப்ப இருக்க ஒரே ஆதரவு அந்த கடைக்காரர் தான். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலனாலும் ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப திறமையானவன். இப்ப கூட கடைக்கு வந்தவங்க கிட்ட நிறைய பொருளை வச்சு அழகா வடை அப்படியே தட்டுல போய் விழற மாதிரி வித்தையெல்லாம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அதை பார்த்துட்டு கை தட்டுவாங்க. அப்போ அந்த கடைக்கு குடும்பத்தோட ஒரு லேடி வந்திருக்கிறத நமக்கு காட்டுவாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த கடைக்கார ஓனர் இருக்காரு இல்லையா, அவரு சோகமான ஏதோ ஒரு காதல் பாட்டை போட்டு விடுறாரு. ஒரு காலத்துல அந்த அம்மாவும் இந்த கடைக்கார ஓனரும் லவ் பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ காரணத்தால பிரிஞ்சு அந்த அம்மா இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. கடைக்கார ஓனர் ஆனா இன்னும் சிங்கிளாவே இந்த ரோட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அம்மா பார்க்காத மாதிரி முகத்தை மறைச்சுக்கிட்டே திரியறாரு. அவங்களும் மகன் வயசுல ஒரு பையன் இந்த கடையில வேலை பாக்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ரொம்ப அன்பா பேசுறாங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பில் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோ கிட்டையும் தனியா ஒரு ஸ்வெட்டர் வாங்கிக்க தம்பின்னு காசு கொடுக்கறாங்க. உன் பேர் என்ன தம்பின்னு அந்த அம்மா ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவனும் கடைக்காரர் தனக்கு இன்ன பேரை வச்சதா சொல்லுவான். ஆனா அது ரொம்ப பழைய காலத்து பேரா இருக்கும், நல்லாவே இல்ல. உடனே அந்த அம்மா, இந்த பேர் நல்லா இல்ல, இத மாத்திட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை வச்சுக்கோன்றாங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது கூட கடைக்காரரு முகத்தை காட்டாம தூரமா போய் திரும்பி நிப்பாரு. அப்புறம் வந்தவங்களும் குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டான். நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலைமையில இருக்கிறான். ரொம்ப மாசம் ஒரு கார்ல வந்து இறங்குவான், அப்படியே கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு. இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அவன் ஒரு ஆப்பை லான்ச் பண்ண போறான். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்தா அங்க பாட்டு, டான்ஸ், சாப்பாடுன்னு எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஏன்னா அவன் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஈவென்ட் இல்லாம ஏதோ கல்யாணத்துக்கும் பர்த்டே பார்ட்டிக்கும் வந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியில போயிடுவான். அந்த பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா ஒரு விஆர் ஆப். அதையெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா அதுல நம்ம பார்க்கும்போது உள்ள இருக்க பிக்சர், வீடியோ எல்லாம் அப்படியே 360 டிகிரில தெரியும். நாம அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி தெரியும். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஹீரோ வெளியில ரொம்ப கோவமா உட்கார்ந்திருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல வந்து ஹீரோயினும் யதார்த்தமா உட்கார்ந்திருப்பா. இந்த பார்ட்டி என்ன கல்யாண கொண்டாட்ட மாதிரி சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோவும் அதைத்தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லுவான் யதார்த்தமா. ஆனா இந்த விஆர் ஆப் இருக்கே ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு பேசுவா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை கேட்கும் போது. அப்புறம் பார்த்தா வேற என்னென்னமோ பேசிட்டு இருப்பா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் இவன் கவனிக்கிறான், அவ பேசுனது இவன்கிட்ட கிடையாது, போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்கா. கடுப்புல இருந்தவனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். அப்புறம் ஹீரோவாவை பார்த்துட்டு அந்த ஷோவுக்கு மேஜிக் பண்ண வந்தவன்னு நினைச்சிட்டா. எனக்கு ஏதாவது ட்ரிக் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேப்பா. இன்னும் இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கும். உடனே அவனும் கண்ணை மூடு, நல்லா மூச்சு இறுக்கமா இழுத்து பிடிச்சிக்கோன்னு எதேதோ சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அப்பதான் அவன் சொல்லுவான், நான் ஒண்ணு இங்க வந்த மெஜிஷியன் கிடையாது, இங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களே அந்த விஆர் ஆப், அதை கண்டுபிடிச்சதே நான் தான்றான். உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட கல்யாண போட்டோ, கேசட் எல்லாம் கொடுத்தா அவங்களோட கல்யாணத்தையும் இப்படி பாக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேப்பா. இவனே இப்ப ஆப் லான்ச் ஆகுமா இல்லையான்னு ஒரு டென்ஷன்ல இருக்கிறான். இவ வேற என்னென்னமோ சொல்றாளேன்னு அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். கோவத்துல அவன் பாட்டுக்க நல்லா திட்டி விட்டுருவான் ஹீரோயின். ஏமா நானே நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் தனியா இருக்கலாம், நீங்க வந்து உட்கார்ந்தா நீ வேற ஏமா நொய் நொய்ங்கிறன்றுவான். அவளும் கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட அந்த ஆப் லான்ச் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். ஆனா ஹீரோ மேல இருக்க கடுப்புல ஹீரோயின் முன்னாடியே கிளம்பி போயிருப்பா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஒரு நாள் நைட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக ஒரு கடைக்கு போயிருப்பாங்க. அந்த கடைக்கு ஏற்கனவே ஹீரோயின் குடும்பத்தோட வந்திருக்கிறா. ஹீரோவை பார்த்ததும் கேஷுவலா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிப்பாங்க. அதுலயும் ஹீரோயினோட குடும்பத்தை ஹீரோவுக்கு பார்த்ததுமே பிடிச்சிரும். அப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால ஹீரோயினை பத்தி சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பான். அவ நிறைய வீடியோ போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பா. அதையெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் அவனுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பதான் சின்ன வயசுல நடந்த ஒரு சீனை நமக்கு காட்டுவாங்க. இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே குடும்பம் இல்லன்றதுனால குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். கிடைக்கிற போட்டோவெல்லாம் எடுத்து செவத்துல ஒட்டி இதுதான் என்னோட அம்மா அப்பான்னு அவனா சொல்லிக்கிட்டு இருப்பான் கடைக்காரர் கிட்ட. அப்ப கடைக்காரர் சொல்லுவாரு, இத
பாருடா குடும்பம்லாம் தன்னால அமையணும். நம்மளால ஒரு குடும்பத்த உருவாக்க முடியாதுன்னு. ஆனா அவன் அப்போ இருந்தே தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். கண்டிப்பா என்னால ஒரு குடும்பத்த உருவாக்க முடியும்ன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பான். அதையெல்லாம் இப்ப நெனச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் இருக்கால்ல, அவ காலையில வெளிய கிளம்பி போகும்போது, அப்பா அவளுக்கு ஒரு மாப்பிள பாத்துருக்கிறதாவும், அந்த பையன போய் மீட் பண்ணி பேசி பாருமான்னு சொல்றாரு. ஆனா பெருசா இப்போதைக்கு ஹீரோயினுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவளும் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. போற வழியில பார்த்தா, ஹீரோ இந்த ரோட் சைடு இருக்க பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி குடுத்துக்கிட்டு இருப்பான். அத பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே இறங்கி வந்து அவன்கிட்ட நல்லா பேசுவா. இவன் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவனுக்கும் இவள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். வீக்கெண்ட்ல இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி குடுக்கறது வழக்கம்னு அவனும் சொல்லுவான். 2 பேருமே கொஞ்ச நேரத்துல நல்லா பேசி பழகுனதுனால, சேர்ந்து வெளியில போலான்னு நெறைய இடத்துக்கு போவாங்க. நல்லா ஜாலியா பேசி பழகுவாங்க. ஹீரோவும் அவனோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் அவனோட அந்த விஆர் ஆப் எல்லாம் காட்டுவான். ஹீரோயினும் அவ முன்னாடியே கேட்டிருந்தா இல்லையா அம்மா அப்பாவோட கல்யாணத்த இந்த ஆப்ல மாத்தி தர சொல்லி, அதுக்காக கல்யாண கேசட் எல்லாம் கொண்டு வந்து குடுப்பா. பிக்கப் பண்றது, டிராப் பண்றதுன்னு இப்ப 2 பேரும் நல்லா பழகிட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அவ குடும்பத்த பத்தியே பேசிட்டு இருப்பா. உனக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்குமான்னு ஹீரோ கேக்கும்போது, ஹீரோயினும் ஆமா எனக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசையே நல்ல ஒரு அன்பான குடும்பத்தோட உள்ள ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான்னு சொல்லிடுவா. இத கேட்டது ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா இவனுக்கு யாருமே இல்லையே. சரி உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு ஹீரோவ பார்த்து முதல் தடவையா இப்பதான் ஹீரோயின் கேப்பா. அவனும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அவ தான் குடும்பத்தோட இருக்க பையன தான் பிடிக்குங்கிறாளே. அதனால என் அப்பா அம்மா இப்போ எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். அது எப்படி ஒரு பையனுக்கு தெரியாம போகும்னு அவ கேட்டா, இல்ல அவங்களுக்கு டிராவல் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பேசும்போது லடாக்ல இருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப எந்த ஊர்ல எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுன்னு ஏதேதோ சொல்லி சமாளிப்பான். இப்போதைக்கு தனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறதா ஹீரோ ஒரு சின்ன பொய்ய சொல்லி வச்சிருக்கான் ஹீரோயின் கிட்ட. அப்புறம் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வீட்ல ஒரு அழகான நாயும் இருக்கணும்னு கேப்பா. உடனே ஹீரோவும் எனக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப இஷ்டம். நானுமே கூடிய சீக்கிரம் ஒரு நாயை வாங்கி வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஒரு நாள் ஹீரோவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறத நமக்கு காட்டுவாங்க. அவ ஒரு பஞ்சாபி பொண்ணு. சோ சீக்கிய கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போறா. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோ இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளான்னு கேட்பான். உடனே ஹீரோயினும் ஆமா என் அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரின்னு சொல்றா. உடனே இவன் விஷ் பண்றதுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு டெத் ஆனிவர்சரிங்கிறா. இவனுக்கு ஷாக்கு. என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அதுக்குள்ளேயே இப்படி நடக்கணும்னு என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லைன்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்றா. ஹீரோ பார்த்தது ஹீரோயினோட அம்மா அப்பா இல்லையா. அவங்க சித்தி சித்தப்பாவா. அவங்க தான் சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை வளர்க்குறாங்களாம். இவளுக்கு 7 வயசா இருக்கும்போது தியேட்டருக்கு போயிட்டு வரேன்னு அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போனாங்களாம். ஹீரோயினும் போவேன்னு அடம்பிடிச்சிருக்கா. ஆனா தியேட்டருக்கு வர வேண்டாம். நாங்க மட்டும் போயிட்டு வரோம். அதுக்கப்புறமா வந்து உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறோம்னு அம்மா சொல்லி வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆனா அப்படி போனவங்க திரும்ப வரவே இல்லைங்கிறா. அவங்க படம் பார்க்க போன தியேட்டர்ல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அதுல அவங்க இறந்து போயிட்டாங்களாம் பாவம். இத கேட்டதுமே ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவனுக்கும் அம்மா அப்பா இல்ல. அதே வழியோட தான் ஹீரோயினும் இத்தனை வருஷம் இருந்திருக்கான்னு தெரியும் போது ரொம்பவே வருத்தப்படுறான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா நானும் சில நேரங்கள்ல அம்மா அப்பா அன்னைக்கு தியேட்டருக்கு என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலான்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்னு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ஹீரோ ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். உடனே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு பயலுக்கு ஒரு தைரியம் வந்துரும். ஆனா ஹீரோயின் இந்த அளவுக்குலாம் சோகமா இருக்காத. நானே அதெல்லாம் கடந்து வெளியில வந்துட்டேன். வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு ரொம்ப நார்மலா பேசிடுவா. அப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாம் ஹீரோ பழைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கடைக்காரு அவர் வச்ச பேரை சொல்லி ஹீரோவை கூப்பிட்டிருப்பாரு. பதிலுக்கு ஹீரோவும் துருவ்னு கூப்பிடுங்கன்றான். அந்த அம்மா சொன்ன மாதிரி இவனுக்கு பிடிச்ச மாதிரி இவனே ஒரு பேரை வச்சுக்கிட்டான் போல. அப்பதான் கடைக்காரு ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லுவாருங்க. பொதுவா ஹைவேஸ்ல நிறைய கார் போயிட்டே இருக்கும். நீ ரோட்டோரமா நின்று லிஃப்ட் கேட்டேன்னா குடும்பத்தோட போறவங்க வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்களாம். ஏன்னா அதுல இன்னொருத்தர் உட்கார்றதுக்கு இடமே இருக்காதாம். அதே தனியா போறவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டா அவங்க காரை நிப்பாட்டுவாங்களாம். அதனால புதுசா ஒரு குடும்பத்துல போய் சேரணும்னு நினைக்காத. நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, பெரிய பையனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நிறைய புள்ள குட்டிங்களை பெத்துக்கோ. அப்புறம் என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சிரும்ல. உனக்கு குடும்பம்னு ஒண்ணு அமையணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான்னு சொல்லியிருப்பாரு. அதை விட்டுட்டு அம்மா வேணும் அப்பா வேணும்ல அடம்பிடிக்காதடான்னு சொல்லியிருப்பாரு. அதையெல்லாம் இப்ப ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோயினை பிடிச்சிருக்கிறதா சொல்லுவான். அப்ப சரி அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். கண்டிப்பா அவகிட்டயும் சொல்லதான் போறேன்னு ஹீரோ சொல்றான். உடனே சொல்லணும்னு ஃப்ரெண்டு ரொம்ப அடம்பிடிப்பான். டேய் இப்ப நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. இப்ப போய் ஒரு பொண்ணுக்கு போன் பண்ண முடியுமான்னு ஹீரோ சொன்னா அப்பனா அது லவ்வே கிடையாதுன்னு ஃப்ரெண்டு ஏத்தி விடுவான். உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். இத பாரு என் காதல் அப்படிலாம் சந்தேகப்படாதுன்னு வேக வேகமா ஹீரோயினுக்கு போன் பண்ணுவான். ஆனா அவ வீட்ல நல்லா தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் நாளைக்கு மீட் பண்ண முடியுமான்னு கேட்பான். உடனே அவளும் இல்ல இல்ல நாளைக்கெல்லாம் என்னால வர முடியாது. என்ன பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றா. இத கேட்டது ஹீரோவுக்கு ஷாக்கு. நாளைக்கு மறுநாள் வேணா உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவா. ஹீரோவுக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியல. மறுநாள் காலையில நமக்கு ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற
யாரும் இல்ல ஹீரோயினோட அத்தை பையன் தான். இத பாத்துட்டு ஹீரோயினோட சித்தப்பா போய் அவன திட்டுவாரு. அதுலயும் அவன மட்டும் திட்டாம அவனோட அப்பாவையும் சேர்த்து திட்டுவாரு. இத கேட்டுட்டு தங்கச்சி வந்து ஏன்னா இப்படிலாம் திட்டுற? நாங்க இந்த வீட்லயே இல்ல. நாங்க இங்கிருந்து கிளம்பி போறோம்னு அவங்க ஒரு பக்கம் கோச்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி தான் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவா. இந்த கலவரத்துக்கு நடுவுல காலிங் பெல் சத்தமும் கேட்கும். உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சித்தப்பா வெளியில போய் பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும். சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் கிளினிக் வச்சிருக்காரு போல. அவர் ஒரு டாக்டர். ஹீரோயினை மீட் பண்ணணும்ன்றதுக்காக ஃப்ரெண்டுக்கு வயித்த வலி அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. உடனே அவரும் இன்னைக்கு முடியாதுப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்புறம் வாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாரு. ஆனா ஃப்ரெண்டு ரொம்ப நடிச்சு சீன போட்டுருவான். அதனால வேற வழி இல்லாம வேக வேகமா ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அவர் கிளினிக்கு போக ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ அவர் ரூமுக்கு போவான். அவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுனால ரெடி ஆயிக்கிட்டு இருப்பா. ஹீரோ அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருப்பான் போல. அத மட்டும் வச்சுட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிருவான். ஃப்ரெண்டும் ஹீரோவும் அந்த வீட்ல இருந்து கிளம்பி போகும்போதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வர்றவங்க குடும்பமா வருவாங்க. அத பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ ஆசைப்பட்ட மாதிரி குடும்பம் நம்ம கிட்ட இல்ல. அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்க இந்த மாப்பிள்ளை கிட்ட இருக்கேன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஒருவேளை நம்மள பிடிக்காம இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருமோன்னு அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நைட்டு என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் இப்பதான் ஹீரோ வச்சுட்டு போன அந்த கிஃப்ட பிரிச்சு பாக்குறா. ஹீரோ அதுல ஒரு ரெக்கார்டர் தான் வச்சுட்டு போயிருக்கான். அத ஆன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும் ஹீரோயினுக்கு. இவளே உள்ள போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் ஆசைப்பட்ட அவங்க அப்பா அப்பாவோட கல்யாணம் அது. அத பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்ணெல்லாம் கலங்கும். அவ பிரமிச்சு போயிருக்கும் போது ஹீரோயினோட பேரை சொல்லி ஹீரோ கூப்பிடுற மாதிரி அவளுக்கு கேக்குது. உடனே மறுபடியும் உள்ள பார்த்தா அந்த வீடியோக்குள்ளேயே ஹீரோவும் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போதாங்க ஹீரோ மனசுல இருக்க அவனோட காதல ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் கேட்பான். ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்துல ரொம்ப அழுவா. மறுநாள் காலையிலேயே அந்த ரெக்கார்டரோட ஹீரோவை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கா. அவன் எப்பவும் போல சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இதுல நீ என்ன சொல்லியிருந்த அதை இப்ப நேர்ல சொல்லணும்னு கேக்குறா. அவனும் நேர்லயோ ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. எந்த இடத்துல நிக்கிறோன்றத மறந்துட்டு. இத பார்த்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு அச்சோன்னு இருக்கும். உடனே ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு உன் அம்மா அப்பாவோட வீட்டுக்கு வந்து பேசு. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவா. இத கேட்டது அவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவனுக்கு அம்மா அப்பாவே கிடையாது. இப்ப அம்மா அப்பாவுக்கு எங்கடா போறதுன்னு முழிக்கிறான். இந்த பிரச்சனையை போய் ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொன்னா அவனும் வேற வழி இல்ல. பேசாம அந்த பொண்ணு கிட்ட உனக்கு யாரும் இல்லன்ற உண்மையை சொல்லிருங்கிறான். ஆனா ஹீரோவுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எங்க உண்மையை சொன்னா ஹீரோயின் கோவப்பட்டு இவனை பிரேக்கப் பண்ணிருவாளோன்னு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாழ்க்கையில இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காம தனிமையிலே வாழ்ந்துட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணும் நல்ல குடும்பமும் கிடைச்சிருக்கு. அத நான் இழக்க விரும்பலைங்கிறான். என்ன அவளுக்கு குடும்பம் இருக்கணும்னு ஆசை அவ்வளவுதானே. அவளுக்காக நானே ஒரு குடும்பத்தை உருவாக்க போறேங்கிறான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாயை கூட வாங்கி வளர்க்க போறானா. ஆனா இந்த ஐடியாலாம் சரிப்பட்டு வராதுன்னு ஃப்ரெண்டு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃப்ரெண்டுக்காரன் மறுநாள் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க ஒரு புரோக்கர் இருக்கிறாரு. அவர் கல்யாணத்துக்காக மாப்பிள்ள பொண்ணெல்லாம் பார்த்து கொடுக்கறவரு. அதையும் தாண்டி ஒரு நாடக கம்பெனி நடத்துறாராமா. நாடகத்துல நடிக்க மட்டும் இல்ல ரியல் லைஃப்ல உறவுக்காரங்களா நடிக்கிறதுக்கு கூட ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறவரு. அவர்கிட்ட போய் ஹீரோவோட பிரச்சனையை சொன்னா அவரும் உங்களுக்கு என்ன மாதிரியான உறவுக்காரங்க வேணும்னு கேக்குறாரு. ஹீரோவும் அப்பா அம்மா வேணும்பா. இத கேட்டு அவருக்கே ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் அப்பா அம்மாவா நடிக்கணும்னு யாருமே கேட்டு வந்தது இல்லையா. அப்புறம் அவரும் அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப சிம்பிளா ஜெனியூன் ஆனவங்களா வேணும். அதுவும் கொஞ்சம் மாசத்துக்கு தான். எனக்கு அப்பா அம்மாவா நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு சொல்றான். அவரும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து காட்டுறாருங்க. ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் பேசி பாப்பான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. யாரையுமே ஹீரோவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப எரிச்சல் படுவான். இதுல அம்மானு வேற நடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தா அவங்க எல்லாம் ரகரகமா இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஹீரோவுக்கு அம்மா அப்பாவா நடிக்க கூடியவங்களா தெரியல. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாகும். கடைசியா ஒருத்தர் வராரு. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்கிறாரு. ஆனா அவர் பேச்சு காதுல கேட்க முடியல. இனிமே இந்த புரோக்கரை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோ வாட்டுக்கு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போவான். ஃப்ரெண்டுக்காரனும் டேய் இவனை விட்டா நமக்கு வேற வழி இல்லடா. தயவு செஞ்சு யாரையாவது ஒருத்தரை பார்த்து அப்பா அம்மானு ஓகே பண்ணுங்கிறான். ஆனா ஹீரோ போய் ஹீரோயின் வீட்ல அப்பா அம்மானு இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு யாரையுமே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாரும் அதுக்கு செட் ஆகலைன்னு சொல்லலாம். அதனால இனிமே இந்த புரோக்கரை நம்ப வேண்டான்னு போற வார இடத்துல எல்லாம் வயசானவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியும் யாரும் கிடைச்ச பாடில்ல. அப்பதான் ஒரு நாள் தூங்கும் போது ஹீரோவோட கனவுல பழைய கடைக்கார முதலாளி இருக்காருல அவரோட முகம் தெரியும். உடனே அடிச்சு புடிச்சு எந்திரிச்சவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏன் நம்மள எடுத்து வளர்த்த அந்த கடைக்காரரையே நம்ம அப்பாவா நடிக்க வைக்க கூடாதுன்னு. அதனால உடனே அவரை பாக்குறதுக்காக வேக வேகமா ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த ரோட் சைடு தாபாவுக்கு போவாங்கங்க. அங்க போய் பார்த்தா கடைக்கார ஓனரை காணோம். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கடையை வேற ஒருத்தவங்களுக்கு வித்துட்டு சிம்லால இருக்க ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துட்டாராம். அப்பதான் முதியோர் இல்லத்துல இருக்கிற அந்த கடைக்காரர்
நமக்கு காட்டுவாங்க. அவர் இன்னமும் பழைய காதலிய பத்தியும், அவங்கள காதலிச்ச கதைய பத்தியும் சுத்தி இருக்க வயசானவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க யாருக்கும் இவர் கதைய கேட்க இஷ்டமே இல்ல. போட்டு அறுக்குறானேன்னு எரிச்சல் படுறாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் அங்க போவாங்க அவர பாக்குறதுக்கு. அவருக்கு பார்த்ததும் பெருசா அடையாளம் தெரியல ஹீரோவ. அப்புறம் அவரு வச்ச பேர சொன்னதும் தான் அடையாளம் தெரியுது. அவர்கிட்ட ஹீரோவும் தன்னோட பிரச்சனைய சொல்லி, எனக்கு அப்பாவா வந்து நடிங்கன்னு கேட்பான். ஆனா அவர் நடிக்க மாட்டேங்கிறாரு. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவரோட கடையில தானே வேலை பார்த்திருப்பான். ஆனா படிக்கணும், பெரிய ஆளா வரணும்ன்ற ஆசையில ஒரு நாள் இவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா கடைய விட்டு ஓடி போயிட்டானாம். அதனாலதான் இவருக்கு கடையில பெரிய நஷ்டமெல்லாம் வந்து கடைய வித்துட்டு இந்த ஹோம்ல வந்து சேர்ந்துட்டாராம். அப்படிப்பட்ட உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணுங்கிறாரு. ஹீரோவும் அதெல்லாம் சின்ன வயசுல ஏதோ பண்ணிட்டேன். இப்போ போய் அதெல்லாம் பேசலாமான்னு எவ்வளவோ கேட்டு பாப்பான். ஆனா அவர் முடியவே முடியாதுன்ட்டாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டுக்காரன் அந்த பக்கம் இருக்க ஒரு போட்டோவை எடுத்து, பரவாயில்லையே உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னு கடைக்காரர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவருக்கு அதை பார்த்தது ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அது அவர் பொண்ணோட போட்டோ இல்ல, பழைய காதலியோட போட்டோ. இவங்க அங்க இருந்து வெளியே வரும்போதுதான் அங்க இருக்க இன்னொரு பெரியவரும், ஏப்பா அந்த போட்டோல இருக்கிறது அவர் பொண்ணு இல்லப்பா, அவரோட காதலி. இப்ப வரைக்கும் அந்த கதையை சொல்லிதான் எங்களை எல்லாத்தையும் கொலையா கொண்டுகிட்டு இருக்கிறான். அந்த அம்மாவோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியும், நானே உங்களுக்கு தரேன்பா, எப்படியாவது இந்த ஹோம்ல இருந்து இந்த ஆளை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றாரு. உடனே இப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு ஐடியா வருது. பழைய காதலி நினைச்சுக்கிட்டு தானே கடைக்காரரு இப்ப வரைக்கும் இருக்கிறாரு. அந்த அம்மாவையே தனக்கு அம்மாவா நடிக்க கூட்டிட்டு வந்துட்டா இவரும் ஈஸியா அப்பாவா நடிக்க ஒத்துக்குவாருல. அதனால அவங்கள பாக்கலான்னு சொல்லுவான். ஃப்ரெண்டுக்கான ரொம்ப பயமா இருக்கு. டேய் போலீஸ் கேஸ்னு எதுலயாவது மாட்டிக்கோண்டான்னு. ஆனாலும் ஹீரோ ரொம்ப கான்பிடென்ட்டா அவங்க வீட்டுக்கே போய் அந்த அம்மா கிட்ட பேசிட்டான். ஆனா அவங்க, இத பாருப்பா நீ பண்றது ரொம்ப தப்பு, காதலிக்கிற பொண்ணை எல்லாம் இப்பெல்லாம் ஏமாத்த கூடாது, ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட போய் உண்மையை சொல்லு, அவ புரிஞ்சுக்குவான்றாங்க. நாளை பின்ன நீ இப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை உருவாக்குனேன்னு தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சு போயிடலாம் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவும் எப்படியாவது வந்து எனக்கு அம்மாவா நடிங்கன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவான். பதிலுக்கு அவங்களும், இத பாருப்பா என்னோட கணவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, எனக்கு இருக்கிறது ஒரே மகன் மட்டும்தான், நான் இப்பெல்லாம் பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பான், இந்த வயசுல நான் போய் இன்னொருத்தர் கூட மனைவியா நடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ரெண்டு சும்மா இல்லாம, ஐய முன்ன பின்ன தெரியாதவர்லாம் இல்லங்க, நீங்க காலேஜ் படிக்கும் போது காதலிச்சவர் தான் ஹீரோவுக்கு அப்பாவா நடிக்க போறாருன்னு சொன்னதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா வெளியே போங்கன்னு இவங்க ரெண்டு பேத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. ஆனாலும் அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அப்பவும் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி இல்ல. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன், பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ரோட் சைடு கடையில சாப்பிட போகும்போது ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு புது பேரை வச்சுக்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பையன் தான் இவன். உங்க வார்த்தையால தான் இன்னைக்கு ஒரு புது பேரோட நல்லா படிச்சு நல்ல நிலைமையில வந்து நிக்கிறான்னு ஹீரோவை பத்தி சொன்னதும் தான் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்ப கடைக்காரரு அப்பாவா நடிக்க வச்சாகணும் இல்லையா, அவர்கிட்ட பேசுறதுக்காக 3 பேரும் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போவாங்க. அவர் இவங்க வரத பார்த்துட்டு கதவை பூட்டிக்கிட்டாரு. ஹீரோவோ ஃப்ரெண்டுக்காரனோ எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தாலும் கதவை திறக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் காதலி கத்துனதுன்னு தான் திறக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு அவங்கள பாக்குறதுனால ரொம்ப அன்பா பேச வருவாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு பொல்லாத கோபம் வருது. இத பாருப்பா, உனக்காக அம்மாவை நடிக்க மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கிறேன், அதை தாண்டி எதுக்காகவும் நான் இங்க வரல, இந்த ஆள் வந்து சும்மா சும்மா என்கிட்ட பேச வேணான்னு கத்தி விட்டாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கூட கடைக்காரரு கிட்ட, இத பாரு அந்த அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா, அந்த அம்மா கிட்ட போய் எதுவும் பேசாதன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. அவர் ஆனா ரொம்ப கூலா, இத பாரு அவ உனக்கு அம்மாவா நடிக்கிறா, நான் உனக்கு அப்பாவா நடிக்கிறேன்னா டெக்னிக்கலா நாங்க 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி தானே, எனக்கு எல்லாமே ஓகே தான், என் லக்கேஜ தூக்கிட்டு வாங்குங்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவுக்கு இப்ப அம்மா அப்பா ரெடி. அவங்க எல்லாம் அழகா ரெடி பண்ணி ஹீரோயின் குடும்பத்தை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான். அங்க 2 குடும்பமும் பார்த்த உடனே நல்லா பேசிப்பாங்க. நடுவுல நடுவுல நம்ம கடைக்காரரு தான் எதையாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னமோ தாமருமகளையே பார்த்த மாதிரி கையில கிடக்குற வளையலெல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுவாங்க. இதுல ஹீரோயினோட சித்தி சித்தப்பாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடுவுல ஹீரோயினோட சித்தப்பா, நம்ம வேணா போய் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுவோமான்னு கேட்பாரு. கடைக்காரருக்கு குடிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். உடனே வாங்கலேன்னு 2 பேரும் தனியா போயிருவாங்க. ஹீரோவுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா குடிக்காமயே ரொம்ப இந்த ஆள் உளறிட்டு இருக்கிறானே, குடிச்சா எந்த அளவுக்கு உளருவான்னு. இதுல அவர் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபசர்னு வேற சொல்லி வச்சிருக்கிறான் ஹீரோ. இவங்க நினைச்ச மாதிரியே கடைக்காரரு குடிக்க குடிக்க பழைய விஷயம் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து ரொம்ப அலறாரு. ஓடி வந்து பழைய காதலி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அவங்களுக்கு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு அழுவாரு. இத கொஞ்சம் கூட ஹீரோயினும் அவளோட குடும்பமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் பழைய காதலியே எதிர்பார்க்கல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் அழுக அந்த அம்மா கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமா போயிடும். ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதுல சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இத. அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு ஹீரோ எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் குடும்பமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்தப்பாவுக்கு சுத்தமா இப்ப ஹீரோவோட குடும்பத்தை பிடிக்கல. எனக்கு என்னமோ சரியா படல, யாராவது இப்படி பொது இடத்துல பண்ணுவாங்களான்னு அவர் ஆச்சரிய
போச்சுன்னு கத்துறாரு. ஹீரோயினும் அவரோட ஒய்ஃப்க்கு தானப்பா அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. புடிச்சதுனால அப்படிலாம் பண்ணிருப்பாருன்னு சமாளிப்பா. ஆனா அவருக்கு ஹீரோ குடும்பத்து மேல இப்ப நம்பிக்கையே இல்லங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோவும் நடு ரோட்ல கார நிப்பாட்டிட்டு ரொம்ப டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கான். 2க்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்ல பார்த்தா சித்தப்பா ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம ஒரு வீட வாங்கணும்னா 1க்கு 2 தடவ போய் பார்க்கணுமா. பகல்ல ஒரு தடவ பார்க்கணுமா, நைட்ல ஒரு தடவ போய் பார்க்கணுமா. அதே நேரத்துல இந்த பக்கம் பழைய காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க கார விட்டு வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம இந்த ஆளு குடிபோதையில கீழ விழுந்து செத்துட்டான்னு சொல்லிருவோம். அப்பா செத்து போனதுனால நான் விதவையானதா இருக்கட்டும், இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறத விட ஒரு விதவையாவே நான் நடிச்சிட்டு போயிடுறேன்றாங்க. இவர போய் பழையபடி அந்த முதியோர் இல்லத்திலேயே சேர்த்து விட்டுருங்கிறாங்க. இத கேட்டதும் கடைக்காரருக்கு ஷாக்கு. எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு இனிமே குடிக்க மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உளர மாட்டேன்னு சத்தியமெல்லாம் பண்ணுவாரு. அதே நேரத்துல ஹீரோயின் வீட்ல இருந்து ஹீரோவுக்கு போன் வருது. சித்தப்பா கொடுத்த ஐடியா படி ஹீரோயின் குடும்பம் ஹீரோவோட வீட்டுக்கே வராங்களாம் அவங்கள பாக்குறதுக்காக. ஹீரோவுக்கு இப்ப என்ன சொல்லணும்னே தெரியல. டக்குன்னு ஹீரோ அசந்த நேரம் பார்த்து கடைக்காரர் போனை வாங்கி, இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க குடும்பத்தோட வாங்கன்னு சமாளிப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவன் வீடு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குமா. பார்த்தா யாரும் ஒரு குடும்பம் இதுல குடியிருக்குன்னு நம்பவே மாட்டாங்களாம். ஏன்னா அவன் தனியா தானே இத்தனை வருஷமா அந்த வீட்ல இருக்கிறான். அதனால வீட்டை ரெடி பண்ணணும்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. வீட்டை அழகா பெயிண்ட் பண்ணி நிறைய ஜாமான்லாம் வாங்கி போட்டு வீட்டு வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இதுல நம்ம கடைக்காரர் வேற அவரும் காதலியும் காதலிக்கும் போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பெருசா ஃப்ரேம் பண்ணி அங்கங்க மாட்டி வைக்கிறாரு. இத பாக்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பா வருது. கிச்சன் எல்லாம் செட் பண்ணி அவங்களும் ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் திறந்து பாப்பான். பார்த்தா நிறைய காய்கறியா இருக்கும் உள்ள. இந்த லைஃப் அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதுல ஹீரோவோட அம்மா ஆபீஸ் கிளம்பும்போது சமைச்சு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. ஒரு வழியா வீடும் அழகா செட் ஆகி எல்லாரும் அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஒரு நாள், அதுவும் நல்ல நாளா பார்த்து சொல்லாம கொள்ளாம ஹீரோயின் குடும்பத்தோட வருவா. வீட்ல ஹீரோ இல்ல, அம்மா அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்கள வரவேற்று காஃபி எல்லாம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்ததுமே கடைக்காரு உளர ஆரம்பிச்சிட்டாரு. வேக வேகமா அம்மா தான் போய் ஹீரோவுக்கு போனை போட்டு எப்படியாவது சீக்கிரம் வந்துரு, அந்த ஆளு உளர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆகி வேக வேகமா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். கடைக்காரர் ஒரு பக்கம் இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் கேட்கும் போது ஹீரோவோட அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா நிலைமை ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஹீரோயினோட குடும்பம் வந்ததே தெரியாத மாதிரி நடிப்பான் அவங்க கிட்ட. அவங்களும் சாப்பிட்டு நாங்க கிளம்புறோம்னு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின ஹீரோ வீட்லயே விட்டுட்டு போறாங்க. அவ கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்ல தங்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு சித்தப்பா குடும்பம் கிளம்பிடுவாங்க. ஹீரோவுக்கு தான் ஒண்ணும் புரியாம பக்குன்னு இருக்கு. ஹீரோவோட குடும்பத்து மேல சித்தப்பாவுக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா, அதனால இந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு செக் பண்றதுக்கு தான் ஹீரோயினை இங்கேயே விட்டுட்டு போறாரு போல. தன்னோட வீட்லயே ஹீரோயின் தங்கி இருக்கிறதுனால அவகிட்ட தனியா ஏதாவது பேசலான்னு நைட் டைம்ல ஹீரோவும் ரொம்ப ஆர்வமா ரெடி ஆகிட்டு இருப்பான். அவனை போக விடாம வழிமறிச்சு ஹீரோவுக்கு அப்பாவா நடிக்கிறாரே கடைக்காரு, அவர் இந்த வயசான காலத்துல தன்னோட காதலி கூட சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறான். அவருக்கும் கூட அதான் தோணுது போல. ஆனா இவங்க பேசுறத ஹீரோயின் அரைகுறையா கேட்டுட்டு வந்து, என்ன ஏதோ நடக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. உடனே சமாளிக்கிறதுக்காக, ஒண்ணுமில்ல, எங்களுக்கு கொஞ்ச நாள்ல கல்யாண நாள் வருது, உங்களுக்கு வேற இப்ப கல்யாண ஏற்பாடு பண்ண போறோம் இல்லையா, அதனால எங்களோட கல்யாண நாளை கொண்டாட வேணான்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன்னு ஹீரோவோட அப்பாவும் சொல்றாருங்க. உடனே ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணு வேணாம், முதல்ல உங்களோட கல்யாண நாளை கொண்டாடுவோம், அப்புறம் எங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்குவோம்ட்டா. அதுவும் அந்த கல்யாண நாள் கொண்டாட்ட முடியற வரைக்கும் இந்த வீட்டுல தான் தங்க வேணும் ஒத்த கால நிக்கிறா. கடைக்காருக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காதலி கூட ஒரு கல்யாண நாளாவது கொண்டாடிடலாம்ல இப்போ. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு மறுநாள் காலையில அந்த அம்மா கடைக்காரர் துரத்துன்னு துரத்துவாங்க. அப்பவும் ஹீரோயின் வந்ததுனால கல்யாண நாள் கொண்டாட்டத்துக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு 2 பேரும் சமாளிப்பாங்க. உடனே ஹீரோயினும் அவங்க கிட்ட ரொம்ப அன்பா, நானே உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கறேங்கிறா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் இப்ப ஒரே குடும்பமா சேர்ந்து ஷாப்பிங் போறது, வெளியில போறதுன்னு நல்லா ஊர் சுத்துவாங்க. வீட்லயும் ஒன்னா சேர்ந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 4 பேரும் ஒரு குடும்பமா மாற ஆரம்பிப்பாங்க. இந்த வாழ்க்கை அவங்க 4 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஹீரோயின் இருக்காளே, அவளுக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோவோடையும் அவன் குடும்பத்தோடையும் அவ ரொம்பவே நெருக்கமாயிடுவா கொஞ்ச நாள்லயே. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து தனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் இல்லையா, அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சந்தோஷமான ஒரு குடும்பத்தை உருவாக்குனதுல அவனுக்குள்ளயும் நிறைய மாற்றம் வருது. குறிப்பா அவன் வேலையில ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அவனே இப்ப சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்து அவன் கூட வேலை பாக்குறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வேலையிலயும் இப்ப நல்ல முன்னேற்றம். அப்பதான் ஒரு நாள் ஹீரோவோட அம்மாவை நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஹீரோவோட ஆபீஸுக்கு வந்திருப்பாங்க. அவன் ஆபீஸ பார்த்துட்டு, என்னப்பா ரொம்ப பெரிய ஆபீஸா இருக்கு, நீ பெரிய ஆள் தான் போலயேன்னு புகழ்வாங்க. அப்ப அவங்கள அறியாமையே, கண்டிப்பா என் பையனோட ஆபீஸும் இந்த மாதிரி பெருசா தான் இருக்குங்கிறாங்க.
பதிலுக்கு ஹீரோவும் உங்க பையன் ஆபீஸுக்கு நீங்க போனது இல்லையான்னு கேட்பான். அப்பதாங்க அவங்களோட சோகமான கதைய அந்த அம்மா சொல்றாங்க. பையன் ஒரு பொண்ண காதலிச்சானா. அதுக்கு இவங்களும் இவங்களோட கணவரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம். ஒரு லெவலுக்கு மேல பையன் கோவப்பட்டு இவங்கள பிரிஞ்சு போயிட்டானாம். நாங்க அந்த நேரத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்திருக்கணும்ப்பா. நானும் என் புருஷனும் பண்ணது தப்புதான். அதுக்காக என் பையன் என் புருஷன் இறந்து போனதுக்கு கூட வரலைங்கிறாங்க. ஏன் அதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு பொன் குழந்தை கூட பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட போட்டோவ கூட வேற ஒருத்தவங்க மூலமா Facebookல தான் இவங்க பார்த்தாங்களாம். இதையெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப அழுவாங்க. அப்பதான் ஹீரோ கிட்டயும் ஹீரோயின பத்தி பேசுறாங்க. நீ அவளுக்காக இதெல்லாம் பண்ற சரிதான். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு தடவ உறவுல பிரச்சனை வந்து விரிசல் ஏற்பட்டா அடுத்து அது ஒட்டவே ஒட்டாது. நீ உண்மைய சொன்னாலே அவ உன்னை புரிஞ்சுக்குவா. நீ என்னமோ அவளை ஏமாத்துறது எனக்கு தப்புன்னு தோணுது. தயவு செஞ்சு அவகிட்ட உண்மைய சொல்லிடுங்கறாங்க. ஹீரோவுக்கு இத கேட்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அவ கேட்டான்றதுக்காக எங்க பிரிஞ்சு போயிருவாளோன்ற பயத்துல பொய்யா ஒரு குடும்பத்தையே இவன் உருவாக்கி வச்சிருக்கான் இல்லையா? அதெல்லாம் நினைக்கும் போது இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். மனசுக்குள்ள ஒரே குழப்பம் வேற. உடனே வீட்டுக்கு போவான். அங்க பார்த்தா நம்ம கடைக்கார அப்பா இருக்காரே. அவரு டிவில பழைய காலத்து காதல் படம் ஒண்ண பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ போனதும் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவர நேரா பார்த்து நான் இப்ப பண்றதெல்லாம் சரியான்னு கேக்குறான். அவரும் ஹீரோவ பார்த்து எல்லாமே சரிதான்னு சொல்லுவாரு. என் காதலிய நான் ஏமாத்துறது தப்பு இல்லையான்னு கேக்குறான். பதிலுக்கு அவரு அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லடா எல்லாமே சரிதாங்கிறாரு. இவர் இப்படி சொல்லுவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பதான் அவர் சொல்றாரு ஹீரோ கிட்ட, இத பாரு காதலுக்காக காதலிக்காக தானே எல்லாத்தையும் பண்ற. அப்பனா அதுல தப்பே இல்ல. உன்ன மாதிரி நான் என்னோட காதலிய காதலிக்கும் போது முடிவெடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, என் வாழ்நாளையே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அவ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த அதே சிட்டில தான் நானும் இருந்தேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அவள நேர்ல சந்திச்சு பேசணும்னோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னா எனக்கு தோணல. எனக்கு தைரியமே வரலடா. ஆனா உனக்கு பாரு எல்லா தைரியமும் இருக்கு. உன் காதலிக்காக என்ன வேணா செய்யலான்ற தைரியம் இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குடா. என்னால செய்ய முடியாததையெல்லாம் நீ செய்யற உன் காதலுக்காக. உன் காதலிக்காகவும் காதலுக்காகவும் நீ எந்த எல்லைக்கும் போகலாம். அதுல தப்பே இல்லைன்ட்டாரு. இதை கேட்டதும் ஹீரோவுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிரும். அவரை பார்த்து உங்களோட காதலும் உண்மையானதான்னு சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சித்தப்பா கொடுத்த ஐடியா படி ஹீரோயின் இத்தனை நாள் ஹீரோ வீட்ல தானே தங்கி இருந்தா. அந்த சமயத்துல அந்த குடும்பத்தோட நெருங்கி பழகி ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா இல்லையா? இப்போ ஹீரோ மேலயும் ஹீரோவோட குடும்பத்து மேலயும் ஹீரோயினுக்கும் சரி அவ வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு அதீத நம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்காக ஹீரோவை குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ ஆசைப்பட்டதெல்லாம் இப்ப ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குது. கல்யாணத்தை பேசி முடிச்ச கையோட ஹீரோயின ஹீரோவோட அப்பா அம்மாவோட சேர்த்து ஒரு குரூப் போட்டோ எடுப்பாங்கங்க. அதையெல்லாம் பார்க்க பார்க்க சித்தப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஒருவேளை நான் ஒரு பையனையும் குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குமான்னு தெரியலம்மா. நீ ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணிருக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட தேங்க்யூலாம் சொல்லி கண் கலங்குறாரு. இந்த நேரத்துல அவருக்கு செத்து போன ஹீரோயினோட அம்மா அப்பாலாம் ஞாபகத்துக்கு வராங்களாம். அப்புறம் எல்லார் முன்னாடியும் கண் கலங்க கூடாதுன்னு கண்ணீரை மறைச்சுக்கிட்டு இன்னைக்கே ஒரு பண்டிதரை வர சொல்லி கல்யாண நாளை குறிச்சிருவோமான்னு சித்தப்பா கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் நாங்க ஏற்கனவே நாள் குறிச்சிட்டோன்றாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட கல்யாண நாள் வரப்போகுதுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? அந்த நாள்லயே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலான்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பதிலுக்கு சித்தப்பாவும் உடனே பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடணும்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. இதை கேட்டது ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா ஒரு அம்மா அப்பாவை ரெடி பண்றதுக்கே அவன் என்ன பாடுபட்டிருப்பான். இந்த அளவுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ற வரையும் வந்துட்டான். அவனுக்குன்னு சொந்தக்காரங்க யார் இருக்காங்க? எங்க போய் சொந்தக்காரங்க எல்லாம் தேடுவான். அதனால ரொம்ப சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறான். ஆனா அதுக்கு ஹீரோயினோட சித்தப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்க பேசிக்கலாவே ஒரு பஞ்சாபி குடும்பம். சொந்தக்காரங்க இல்லாமலாம் நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம்ன்றாங்க. இதுல பாருங்க ஹீரோவோட அப்பாவா நடிக்கிற கடைக்காரர் இருக்காரு. அவரும் கூட சேர்ந்து நமக்கும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்களை எல்லாம் நம்ம கூப்பிடுவோம்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒண்ணும் பேச முடியாம அமைதியாயிடுவான். ரெண்டு வீட்டு பெரியவங்களும் என்னென்னமோ முடிவு பண்றாங்க. அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்கக்கூடிய அந்த நாளும் வருங்க. முதல் நாள் நிச்சயதார்த்தம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. ஆனா மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க இன்னும் வரல. சித்தப்பாவும் உங்க சொந்தக்காரங்க எங்க எங்கன்னு ஹீரோவை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவனும் எங்க சொந்தக்காரங்க வர்ற பஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ போய் சொல்லுவான். திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் வந்து நிக்குது. சித்தப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு ஆனா ஷாக்கா இருக்கு. சொந்தமே இல்லாத நமக்கு எப்படிடா சொந்தக்காரங்க வராங்கன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் அந்த கல்யாண புரோக்கர் மூலமா ஹீரோவுக்கு வேண்டிய எல்லா விதமான உறவு முறையுள்ள சொந்தக்காரங்க
சொந்தக்காரங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவான். அதுல பாதி பேரு ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க. எங்க அந்த புரோக்கராலயும் அவர் கூட்டிட்டு வந்திருக்க நாடக கோஷ்டியாலயும் ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு ஹீரோவுக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்கிட்ட சொல்லாம ஏன்டா இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணேன்னு ஃப்ரெண்டோட ரொம்ப சண்டை போடுவான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம கல்யாண புரோக்கர் இருக்காரு. அவரு யாருன்னே தெரியாம சித்தப்பா கிட்ட போயி எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாம் பார்த்து குடுத்துடலான்னு பேசிட்டு இருக்காரு லூஸ் மாதிரி. அப்போதான் ஹீரோவோட அப்பாவும் வருவாரு. அவருக்கு இவங்களெல்லாம் தெரியாது இல்லையா? அவரு பொண்ணு வீட்டுக்காரரோட சொந்தக்காரன்னு நெனச்சு பேச, அங்க ஒரே குழப்பமா போயிடும். அப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் தான் வந்து சமாளிப்பாங்க. இல்ல, இல்ல இவரு எங்க மாமா தான். ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டாரு. அதான் அப்பாவுக்கு அடையாளம் தெரியலன்னு ஹீரோ ஒரு வழியா சமாளிப்பான். உள்ள பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சைடு இப்படி ஒரு குழப்பம்னா, அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சைடு அத்தை பையன்னு ஒரு சுட்டி பையன் இருப்பான்ல, அவன் வந்தவங்க கிட்டலாம் ரொம்ப கலாட்டா பண்றான். நம்ம புரோக்கர புடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு வந்துருவான். ரொம்ப ரகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரொம்ப கடுப்பா வந்துட்டு இருக்கும்போது, அவன் அந்த பக்கமா ஓடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன கையும் களவுமா பிடிச்சிருவான். ஆனா அந்த சின்ன பையலுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே ஒரு கவன எடுத்து ஹீரோவ அடிக்கலான்னு குறி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பயமா இருக்கும். இதுக்கு நடுவுல புரோக்கர் வேற என்னோட ட்ரெஸ்ஸ குடுடான்னு கத்திட்டு இருப்பாரு. சின்ன பையன் பதட்டத்துல ரொம்ப வேகமா ஹீரோ மேல கவன விட்டு எரிஞ்சிட்டான். அது பாத்தீங்களா படக்கூடாத இடத்துல பட்டு ஹீரோ வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த அந்த நாடக கோஷ்டியை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க உள்ள சின்ன சின்ன பொருளை எல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒவ்வொரு டேபிளா போய் ஃப்ரெண்டுக்காரன் தான் டேய் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கடான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நிச்சயத்துக்கான அந்த நேரமும் வந்துருச்சுங்க. மோதிரம் மாத்திக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோடையும் மோதிரமும் மாத்திப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நைட் எல்லாம் நிச்சயதார்த்த மோதிரத்தை ரொம்ப ஆசையோட ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோ ஹீரோயின் கல்யாணத்தோட சங்கீத் ஃபங்க்ஷனையும் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பக்கம் ஹீரோயினும் அழகா ரெடி ஆகிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாணம் நடக்க போறத நினைச்சு. அவளுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாத்துக்குமே இந்த கல்யாணம் நடக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமாவும் கொண்டாட்டமாவும் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே சடங்கு நடக்க போற அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா இப்போ பார்த்தா ஹீரோவோட அப்பாவா நடிக்கிறாரு இல்லையா கடைக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவரால அங்க நிக்க கூட முடியல. ஹீரோயின் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பக்கம் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்ததா அவங்க டான்ஸ் ஆட போறாங்களாம் ஜோடியா. ஆனா நம்ம கடைக்காரால அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே முடியலங்க. யாரும் கவனிக்காத நேரத்துல எந்திரிச்சு போயிடுவாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட அம்மாவா நடிக்கிறவங்களும் கடைக்காரரும் தானே டான்ஸ் ஆடி ஆகணும், அதுக்காக எங்கடா அந்த ஆள் போனான்னு அந்த அம்மா ஒரு பக்கம் கடைக்கார தேடி போனா அவரு ரூம பூட்டிக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு. ஹீரோ இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி ஹீரோயினை கல்யாணம் பண்ண போறான் இல்லையா, அத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்காமா. ஏன்னா கடைக்காரும் அவரோட காதலியும் காலேஜ் டேஸ்ல இருந்தே காதலிச்சிருப்பாங்க. ரெண்டு வீட்லயுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சரி யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணலான்னு ரயில்வே ஸ்டேஷன் வரையும் ரெண்டு பேரும் போனாங்களாமா. இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு காதலியோட அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததும் பயத்துல நம்ம கடைக்காரு அந்த அம்மாவை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருக்கிறாரு. நான் ஒரு கோலை நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்ப உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. காதலியும் எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க, அவர் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு. வேற வழி இல்லாம அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க. இதோ பாரு, இத்தனை வருஷமா நீ மட்டும் பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இல்ல, நானும் தான் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. இப்ப கூட உன்னோட பழைய போட்டோ என்னோட காலேஜ் டைரியில அப்படியே இருக்குங்கிறாங்க. இத கேட்டதும் அவருக்கே ஷாக்கா இருக்கும். உடனே கதவை திறந்துட்டாரு. இத பாரு, ஏதேதோ காரணத்தினால நம்ம சேர முடியாம பிரிஞ்சு போயிட்டோம். ஆனா இப்போ இந்த வயசான காலத்துல ஒன்னாதானே இருக்கோம். இப்பவும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு மகன் இருக்கா, மருமக வரப்போறா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். உனக்கு புரியுதா இல்லையா? யாருக்காவது மகனோட கல்யாணத்துல டான்ஸ் ஆடணும்னு ஆசை இல்லாம இருக்குமா? வா போய் ஆடலான்னு கூப்பிடுவாங்க. உடனே கடைக்காருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவர் மனசுல இத்தனை நாளா இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் இப்ப பறந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனுக்காகவும் ஹீரோயினுக்காகவும் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருப்பான். முதல்ல நடிக்கணும்னு அவன் கூட்டிட்டு வந்திருந்தா கூட எல்லாருமே அவங்கள அறியாம இப்ப ஒரே குடும்பமா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட குடும்பம் ஸ்டேஜ்ல நல்லா அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆடுறதுக்காக மேக்கப் ரூம்ல நம்ம கடைக்காரும் அவரோட காதலியும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரூமுக்கு இந்த கல்யாண புரோக்கர் வந்து, நீங்க ரெண்டு பேரும் ஹீரோவோட உண்மையான அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு நடிக்கிறீங்கன்னு கேக்குறான். இத கேட்டதும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஷாக்கு. இந்த ஆளுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேப்ல பாருங்க, ஹீரோயினோட அத்தை பையன் அந்த சுட்டி இருக்கான்ல,
அவன் ஸ்டேஜ் பக்கத்துல இருந்த மைக்க எடுத்துட்டு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த ரூம் பக்கம் விளையாடிட்டு இருப்பான். அவன் ஏற்கனவே புரோக்கர தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஓடுனான் இல்லையா? அதனால கோவத்துல புரோக்கர் அவன அடிக்க போக, அவன் கையில இருந்த மைக்க அந்த ரூம்லயே போட்டுட்டு ஓடிர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாண புரோக்கர் சும்மா இல்லாம கடைக்காரர்கிட்டயும் அவரோட காதலிகிட்டயும் நீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ அதுல பாதி எனக்கு குடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த உண்மைய நான் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் பேசுறதெல்லாம் அந்த மைக்ல வந்திருக்க எல்லாத்துக்கும் கேக்குது. ஆனா அது அவனுக்கு தெரியல. பதிலுக்கு கடைக்காரரும் அவரோட காதலியும் கூட இத பாருப்பா நாங்க உண்மையான ஹீரோவோட அப்பா அம்மா கிடையாது. ஏன் புருஷன் பொண்டாட்டி கூட கிடையாது. ஆனா நாங்க காசு வாங்கிட்டுலாம் நடிக்க வரல. எங்களுக்குள்ள எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. எங்க கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் வச்சுக்காதன்னு புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக கிளம்பி போயிருவாங்க. இதுல ட்விஸ்ட் இவங்க பேசுற எல்லாமே அந்த மைக் மூலமா சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம கடைக்காரரும் அவரோட காதலியும் டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் கூட என்னென்னமோ சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா முடியல. சித்தப்பா ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. சித்தி ஒரு பக்கம் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பா. நீங்கெல்லாம் சேர்ந்து எங்களை நடிக்கிறீங்களா ஏமாத்துறீங்களான்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதும் வேற வழி இல்லாம ஹீரோவும் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஹீரோயினுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. சித்தப்பா ரொம்ப கோவமா ஹீரோ கிட்ட என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு பொய்யா ஒரு அப்பா அம்மாவை ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கல, அதே மாதிரி ஒரு ஒய்ஃபை ரெடி பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் என் பொண்ணு வாழ்க்கைய வந்து கெடுக்கிறேன்னு கத்துறாரு. ஆனா ஹீரோ அவர்கிட்ட பேசாம எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, ஹீரோயின் மட்டும் என்னைய புரிஞ்சுகிட்டா போதும்னு அவகிட்டயே பேச போவான். ஹீரோயின் ஆனா எதுவுமே பேசாம அதிர்ச்சியிலேயே தான் இப்பவும் இருக்கிறா. ஆனா சித்தப்பா ஹீரோ கிட்ட ரொம்ப சண்டை போடுவோம். அவனும் வேற வழி இல்லாம கத்த ஆரம்பிச்சிடுவான். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? யாருக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ரோடா அலைஞ்சு திரிஞ்சு பாத்திரம் விளக்கி வாழ்க்கையில பல அடிகளை வாங்கி படிச்சு பெரிய ஆளா இருக்கிறேன். எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன். இவர்தான் என்னோட அப்பா, இவங்க தான் என்னோட அம்மான்னு கடைக்காரரையும் காதலியையும் கை காட்டுவான். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க, இதுல குறுக்க வராதீங்கன்னு ஹீரோயினோட சித்தப்பா கிட்டையும் சண்டை போடுவான். இதுல ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னா அதெல்லாம் நியாயம் ஆயிடாதுன்னு அவளும் கோவப்படுவா. உங்க மேல நான் எவ்வளவு அன்பா இருந்தேன்னு அழுதுகிட்டே பாவம் ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க. சரி தப்ப தாண்டி என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அப்ப நீயும் இத மறைக்காம என்கிட்ட சொல்லிருக்கணுமேன்னு தான் அவ ஹீரோ கிட்ட கோவப்படுறா. அவனும் ரொம்ப கெஞ்சுவான். எங்க உண்மையை சொன்னா நீ விட்டுட்டு போயிடுவேன்ற பயத்துல தான் நான் சொல்லலைங்களான்னு சொல்லுவான். இத சித்தப்பா குறுக்க வந்து பேசினதுல நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி சித்தப்பாவை மரியாதை இல்லாம பேசிவிட்டான். உடனே ஹீரோயின் ரொம்ப ட்ரிகர் ஆயிருவா. எப்படி என்னோட சித்தப்பாவை இப்படி பேசலான்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு சித்தப்பாவையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு அவ வாட்டுக்கு கிளம்பிடுவா. பாவம் ஹீரோ நொந்து போயிட்டான். பின்னாடியே போய் ரொம்ப கெஞ்சுவான். ஆனா அவங்க எல்லாம் காதுலயே வாங்காம கார்ல கிளம்பி போயிடுவாங்க. இந்த கல்யாணத்தை பண்ண அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எல்லாம் அப்ப வெட்டியா போனதை நினைச்சு ரொம்ப கோவப்படுறான். ரொம்ப அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு வழியா பல தடைகளை தாண்டி ஹீரோ ஆசைப்பட்ட அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல ஹீரோவும் அவனோட அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ முகத்துல தான் சந்தோஷமே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினும் கூட ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. ஆனா அதுக்குள்ள இந்த சித்தப்பா சும்மா இருப்பாரா? இன்னொரு மாப்பிளையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனே கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. அவளால அந்த கல்யாணத்தை ஏத்துக்கவும் முடியல. ஹீரோ மேல உள்ள கோவத்திலையும் சித்தப்பா சொன்னதுக்காகவும் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனா அவன் கொடுத்த பொருளை எல்லாம் பார்த்து ரொம்ப அழுவா. ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்பட்டு தனிமையிலே இருப்பான். அப்புறம் புதுசா நிச்சயமான பையனோட அடிக்கடி ஹீரோயினும் வெளியில போவா. இவ ஒரு மாதிரி டல்லா தான் இருப்பா. ஆனா புது மாப்பிள்ள ரொம்ப ஜாலியா இருக்கிறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து ஹீரோவும் ரொம்ப வருத்தப்படுறான். இவன் வருத்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் ஹீரோயின் வீட்டுக்கு பேசலான்னு வருவாங்க. சித்தப்பா சுத்தமா அவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாரு. உட்கார கூட சொல்ல மாட்டாரு. வந்தவங்களும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேக்குறாங்க. நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனா இதையெல்லாம் நாங்க வேணும்னு பண்ணலைங்கிறாங்க. என் பையனும் உங்க பொண்ணை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்கள தயவு செஞ்சு சேர்த்து வச்சிருங்கன்றாங்க. அவ இல்லாம எங்க வீடு வீடாவே இல்லைன்னு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஆனா சித்தப்பா நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா அவளுக்கு கொஞ்ச நாள்லயே கல்யாணம் நடக்க போகுதுன்னு பத்திரிக்கை நீட்டுறாரு. இத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்கன்னு பத்திரிக்கை எல்லாம் குடுக்கறாரு சித்தப்பா. பாவம் ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் நொந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ எதுக்காக அங்க போனீங்கன்னு அவங்க மேல ரொம்ப கோவப்படுவான். ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கிறீங்க? இங்க யாராவது என்ன செத்தா போயிட்டாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம். இப்ப என்ன பத்திரிக்கை கொடுத்திருக்காங்களா? குடும்பத்தோட அந்த கல்யாணத்தை கூட போய் அட்டென்ட் பண்ணுவோங்கிற அசால்ட்டா. ஆனா ஹீரோவோட அம்மா தான் இத பாரு, நம்ம அந்த பொண்ணுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவளோட மனசை நம்ம உடைச்சிருக்கிறோம். இப்படி எவ்வளவு சொன்னாலும் அவன் காதுல வாங்குற மாதிரி இல்ல. ஹீரோயினை பிரிஞ்சு வருத்தப்பட்டா கூட அவ பிரிஞ்சு போனதை நினைச்சு கொஞ்சம் கோவமாவும் இருக்கிறான்.
அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தங்கச்சி ஹீரோவும் அவனோட குடும்பமும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு ஒரு டாபிக்க எடுத்து விடுவா. உடனே சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் கோவம் வந்து எதுக்கு இப்ப அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. பொண்ணையும் நல்லா திட்டுவாங்க. ஆனா அவ அக்கா முன்னாடியே காலையில அவங்க குடும்பத்தோட வந்தத பத்தியும் சித்தப்பா அவங்கள மரியாதை இல்லாம நடத்துனத பத்தியும் சொல்றா. ஆனா இப்ப கூட சித்தப்பா அவர் பண்ற தப்ப எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்பதாங்க அந்த சின்ன பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுவா. குடும்பம்னா என்னப்பா? இந்த பேருக்கு பின்னாடி ஒரே மாதிரி சர்நேம் இருக்குமே, அதுவா குடும்பம் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா உங்க தங்கச்சி கூட நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா உங்களுக்கு பிடிக்காதவர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் அவங்களையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டுருவா. உடனே கோவத்துல சித்தப்பா எந்திரிச்சு போயிடுவாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து தயவு செஞ்சு ஹீரோவை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அவன் உனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறான். உனக்காகத்தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான். உனக்கு இன்னுமா புரியலேம்பா. ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு மாதிரி இருக்கும். தப்பு பண்றோமோன்னு அவளுக்கும் இப்பதான் ஒரு மாதிரி உறுத்துது. அப்புறம் மறுநாள் காலையில புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற கல்யாண மாப்பிள கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் புது மாப்பிள ஒரு விஷயத்த சொல்றாரு. அவருக்கு அவங்க அப்பா அம்மானா சுத்தமா பிடிக்காதான். கல்யாணத்துக்கு அப்புறம் பிரைவசி வேணுமா. அதனால இந்தியால அப்பா அம்மா இருக்கட்டும், நம்ம 2 பேரும் கனடாவுக்கு கிளம்பி போயிருவோங்கிறான். அவன் பேசுறத கேட்க கேட்க ஹீரோயினுக்கு எரிச்சலா வரும். அப்பதான் ஹீரோவோட அருமையா அவனுக்கு புரியுது. அவன் உண்மைய மறைச்சான் தான், பொய் சொன்னான் தான். ஆனா அதெல்லாமே நம்ம ஆசைப்பட்டோன்றதுக்காக தானே பண்ணிருக்கான்னு இப்பதான் அவ ரியலைஸ் பண்ணுவா. உடனே வேக வேகமா மாப்பிள்ளை கிட்ட ரைட் எடுக்க சொல்லி லெஃப்ட் எடுக்க சொல்லி ஹீரோ எப்பவுமே சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவா. ஹீரோவுக்கு இவங்க 2 பேரையும் பார்த்ததும் ஒண்ணுமே புரியாது. உடனே ஹீரோயின் மாப்பிள்ளை கிட்ட இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், நல்லாவே மேஜிக் பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுவா. ஏண்டா எனக்காக மலையை கூட புரட்டி போடுற அளவுக்கு ஏதேதோ பண்ணிட்டு இப்போ இந்த ஜோக்கர் மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ண போகும்போது அதை நிப்பாட்டு எதுவுமே பண்ணாம இருக்கே, நீலா ஒரு லவ்வரான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதாங்க மறுபடியும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கும் அவனுக்கு. அவனும் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். இதை கேட்டு மாப்பிள்ளை கத்துவாரு. உடனே அவனை சமாளிக்கிறதுக்காக அங்கிள் நிறைய சாக்லேட் வச்சிருக்காருன்னு சொன்னதும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாக்லேட் சாக்லேட்னு புது மாப்பிள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இவங்க 2 பேரும் கிளம்பலாம் நினைப்பாங்க. ஆனா புது மாப்பிள்ளை கத்துவாரு. உடனே வேகமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டேய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் அம்மா அப்பாவை அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியே, அவங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு திட்டிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வருங்க. ஹீரோயினோட குடும்பம் எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ சித்தப்பா ரொம்ப மாறிட்டாரு. தங்கச்சி மாப்பிள்ளையோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு போல. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் மனக்கோலத்துல ஒரு ஸ்கூட்டர்ல வந்து இறங்குவாங்க. உடனே சித்தப்பாவும் என்ன 2 பேரும் தனியா வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலி எங்கன்னு கேட்டதும் அப்பதான் 2 பஸ் வந்து இறங்குது. ஒரு பஸ்ல நம்ம கடைக்காரும் அவர் கூட முதியோர் இல்லத்துல இருந்தாங்க இல்லையா வயசானவங்க, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எப்பவும் கிளாஸ் எடுப்பானே அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரே குடும்பமா ஜாலியா டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷத்தோடயே 2 குடும்பமும் எல்லா சொந்தக்காரங்களோடயும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வரான். ஏன்னா இந்த குரூப் போட்டோல ஒண்ணு மிஸ் ஆகுதான். ஹீரோயினுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும், நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா இல்லையா, அதனால ஒரு குட்டி நாய்க்குட்டியை வாங்கிட்டு ஓடி வரான் ஃப்ரெண்டு. அப்புறம் அத அழகா ஹீரோயின் தூக்கி வச்சுக்க சந்தோஷமான ஒரு குரூப் போட்டோவும் இப்ப எடுத்தாச்சு. ஃபைனலா ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஏங்கி இருப்பான் இல்லையா, தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு, அது இப்போ அவனுக்கு கிடைச்சிருச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க்யூ.